ஃபாரின் கார்னா மனுஷங்களுக்கு என்ன ஒரு ஆர்வம். இப்ப என்ன பண்றது? கார் டீலர் தான் போன் பண்றாரு. ஹலோ சொல்லுங்க. ஆமா நான் நோஹரா தான் பேசுறேன். ஆமாமா நீங்க அனுப்பிச்ச கோட் வந்துருச்சு. எது காரை சரி பண்றதுக்கு அவ்வளவு செலவாகுமா? ஆமா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய அமௌண்ட் ஆகும்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா அந்த காசுல எவ்வளவு சாக்லேட் வாங்கலாம்ப்பா? உன்னால சாப்பிட முடியாத அளவுக்கு வாங்கலாம்ப்பா. சரி ஓகே அப்ப வாங்கிடுவோம். அதெல்லாம் முடியாது. இப்ப என்னங்க பண்றது? நமக்கு கார் வேணும், ஆனா ரிப்பேர் பண்றதுக்கு இவ்வளவு செலவு பண்ண முடியாது. என்ன பண்றதுன்னு யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கேன். முதல்ல வந்து காரை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனை வச்சேன். அப்படியா? ஹேமாவரி எந்திரிச்சிட்டா. இதோ வந்துட்டேன் செல்லம். அவ்வளவு செலவு பண்ணியும் அந்த பழைய காரை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம உருட்டுறது? என் அன்பு தந்தையே. Es que yo quiero el coche en el que se monta esta chica. Te advierto que la chica no viene incluida. Espera, te voy a enseñar los coches que me gustan. கலக்கலா இருக்கே. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே இந்த கார் மேல எனக்கு ஒரு கண்ணு. அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? இந்த காரை வாங்கிடலாம். நீ ஈஸியா சொல்லிட்ட. அவ்வளவு காஸ்ட்லியான காரை நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இனிமே மீன் இந்த சைஸ்ல தான் கிடைக்கும். அப்புறம் பார்ட்டிக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாது. அதுக்கப்புறம் எப்படி வாங்குறது? என்னங்க ஹீமாவரி எழுந்தாச்சு, நாம ஷாப்பிங் போயிட்டு அப்படியே கார் எடுத்துட்டு வந்துடலாமா? தாராளமா போலாமா? இம்போர்ட்டட் கார்கள் இங்க கிடைக்கும் மாயாகாஷி மோட்டார்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த கார் இங்க பார்த்தது இல்லையே. ஃபாரின் கார்ஸ்க்காகவே ஒரு ஷாப்பா? இங்க பாருங்க பாஸ், சொல்லுங்க அந்த ஃபாரின் காரை நான் புடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன பண்றியோ பண்ணுப்பா. இது ஃபாரின் நாள் இல்லப்பா, ஃபாரின் கார்னு சொன்னேன். ஃபாரின் காரா? அத நான் பார்க்கணுமே. சரி உள்ள போய் சும்மா பாத்துட்டு வரலாம். வேண்டாம், நமக்கு ஃபாரின் கார் எல்லாம் சுத்தமா செட்டே ஆகாது. சும்மா தானே உள்ள போய் பார்க்க போறோம். ஓ ஓ ¡Qué barbaridad! Hola. Hola, ¿cómo va eso? வாங்க சார், வெல்கம். நான் தான் இந்த கடையுடைய ஓனர் அஷூரோ அவுட்வர்ட். உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம், என் பேரு ஷின்சான். ஹாய் சின்சான், நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த குடும்பத்தை பார்த்தாலே ஃபாரின் காருக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு விண்டோ ஷாப்பிங் தான் இவங்க வந்திருப்பாங்க. நான் முக்கியமா லக்ஸரி கார்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா, யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரில இருந்தா இம்போர்ட்டே நான் பண்ணுவேன். இத எதுக்கு சொல்றேன்னா விலையும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். தெரியுது தெரியுது. என்ன சொல்ல வராரு? காருனாலே காஸ்ட்லியா தான் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. அடேங்கப்பா, ஃபாரின் கார் சும்மா கண்ணாடி மாதிரி பல 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 பலன்னு இருக்கு. Como un espejo. Pero qué bien se ve mi culito. No problem. Pero qué இத்தனை தடவை சொல்றது. மன்னிச்சிருங்க சார், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். முதல்ல கடையை விட்டு இவங்களை எப்படியாவது வெளியே துரத்தணும். அப்பா, இந்த கார் நம்ம வீட்ல இருக்குல்ல? ஆமா ஆமா. இட்டாலியன் கார் அவங்க வீட்ல இருக்கா? நம்ம கிட்ட ப்ளூ கலரா இருக்கு, yellow கலரும் இருக்கு. ஆமாமா கரெக்டா சொன்னேன். என்னது ரெண்டு காரா? வந்து பொம்மை கார் இருக்குல்ல, அவன் சொல்றான். ஆமா கரெக்ட் தான். ஒரு தடவை நீங்க கோவத்துல அதை எட்டி ஒதுச்சுங்களே. அப்படின்னா கண்டிப்பா இவங்க பெரிய பணக்காரங்களாக தான் இருக்கணும். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இங்க உங்களுக்கு லக்கியா ஒரு விஷயம் இருக்கு. இந்த காரா? இந்த காரை எப்படியாவது வாங்கணும்னு எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ஆசை. வெறும் 26 லட்சமா? ஆனா இதோட மொத்த விலை 3 கோடி ஆச்சே. உண்மையிலேயே இந்த கார் ரொம்ப நல்லா தான் இருக்கு. அதிர்ஷ்டம் இருக்கனாலதான் இந்த கார் உங்க கண்ணுல மாட்டி இருக்கு. இதை மிஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் இது உங்களுக்கு கிடைக்காது. ஸ்கூல் டைம் கனவு வேற சொல்றீங்க, இதை நீங்க மிஸ் பண்ண போறீங்களா என்ன? இது உண்மையிலேயே நிஜம்தானா? நீங்க வேணா ஒரு வாட்டி இதை ஓட்டி பார்த்துட்டு முடிவு எடுக்கிறீங்களா? என்னது நிஜமாவா? பாருங்க, இவ்ளோ காஸ்ட்லியான கார் எல்லாம் நமக்கு வேண்டாங்க. சரி சும்மா உட்கார்ந்து பாக்குறேம்மா. நானும் உட்கார போறேன்.
என்ன கதவு திறக்கல? அத இப்படி திறக்கணும். கொஞ்சம் தள்ளு. எப்படி? கலக்கிறீங்க சார். அப்பா இந்த கார்ல ஸ்டேரிங்கே இல்லப்பா. இது ஃபாரின் கார் இல்ல ஷின்சான், அதனால தான் ஸ்டீரிங் லெஃப்ட் சைடுல இருக்கு. அடடா, லெதர் சீட்டு, ஸ்டீரிங்கும் பளபளன்னு இருக்கு. அதான் ஃபாரின் கார். இது வளவளன்னு இருக்கு, நீங்க சொல்லுங்க. நான் பளபளன்னு இருக்குன்னு சொன்ன ஷின்சான். எனக்கு கை எட்டவே இல்லையே. கவலைப்படாதீங்க சார், நான் சாத்தி விடுறேன். எனக்கு எப்படி லாக் ஆயிடுச்சு? ஒரு நிமிஷம் இருக்கு. விண்டேஜ் காரனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதா செய்யும். ஆனா ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இவர மாதிரியே காரம் இருக்கு. நீங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து வெளியே போக ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வேன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காருக்குள்ளேயே வீட செட் பண்ண மாதிரி இருக்கே. வீக்கெண்ட்ல இந்த மாதிரி கேம்பிங் கார் என்கிட்ட சேல்ஸுக்கு வரும். எனக்கான மதிப்பே இந்த மாதிரி காரை நான் வச்சிருக்கிறதுனால தான். இந்த கார் நான் வச்சிருக்கிறதுனால என் ஒய்ஃபுக்கு என் மேல ரொம்ப அன்பு. அவங்கதான் உங்களோட ஒய்ஃபா? ஃபாரின் காரையே நீங்க வாங்கிக்கோங்க. உங்க வைஃப் தான் உங்களுக்கு பாஸ் போல இருக்கு. இந்த காரை வாங்கினா நான் வார வாரம் ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவேன். வீக்கெண்ட் ஆச்சுன்னா மவுண்டனுக்கு போயிட வேண்டியதுதான். என்ஜாய்மெண்ட்டுக்கு குறைச்சலே இருக்காது. சர்ஃபிங் போட்டையே எடுத்துட்டு போலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நைட் டென்ட் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாம அந்த மாதிரி டைப் எல்லாம் கிடையாது. கரெக்டா சொல்லு. என்ன பொறுத்த வரைக்கும் யார் கேட்டாலும் இந்த காரை தான் நான் வாங்கிக்க சொல்லுவேன். ஓ, இதோட விலை என்ன? என்ன ஒரு 65 லட்சம் வரும். ஆஹா, 65 லட்சம் தானாமே. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனா நல்ல டீல். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க வேணா ஓட்டி பாருங்களேன். சரி, பார்க்கலாமே, ஓட்டி பார்க்கலாமே. என்ன? நானும் ஓட்டி பார்க்கணும். எவ்வளோ பெருசு. நாம இங்க ஏதாவது பக்கத்துல ஓட்டி பார்க்கலாமா சார்? ஓட்டலாம் சார், இது உண்மையா, அதனால கொஞ்சம் நீங்க ரைட் சைடுல திரும்புறீங்களா? ஓகே, ஆரம்பிக்கலாம். என்ன சார், கண்ணாடி அழுக்கா இருக்கா என்ன? ஆமா ஆமா. ஆஹா, நம்ம இந்த மாதிரி வண்டியில ஓட்டுனதுலன்னு கண்டுபிடிச்சிருவானோ? அங்கிள் அங்கிள், சொல்லுங்க சின்சான். வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது முட்டுனா செலவு அதிகமாகுமா? ஆரம்பமே அமக்கலமா இருக்கு. வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். பாருங்க.